ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ஷன். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 55 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்பவுமா நீங்களும் ஏன் அவர் முன்னாடியே வந்தோம்? அவருதாயே தேடி வராது. இல்லை, இப்போ இந்த இடத்துல தானே இருக்கிறாங்க, இவங்க தானே வராங்க. அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்கயா, பாருங்க. வந்துச்சா குட்டியாவது வந்தது. அதேதான். அதே லெவலில் தான் இருக்குது. வளருதா? ஏது என்னைக்குடா பெருசா வருது? பயங்கர கடுப்பாகி வெறியானாதான் நரோட்டாக்கு அந்த இது வரும் போல இருக்கு. வில்லேஜ் காட்டுறாங்க. யாராவது சாக்குரா? எப்பா எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இது. என்ன சிம்ரன் பண்ற நீ? உனக்கு தானே கடி வந்துச்சு, இவையான்னு தொட்டு பார்த்துனுக்கிறா. அப்பயும் ட்ரைனிங்லாம் போக மாட்டேன். ஓய் ஃபெயில் ஆயிட்டால, அதான் கவலை இல்லாமங்கிறா. சாஸ்கே பற்றி யோசிக்கிறது. நம்பவே முடியல. A feeling of yearning, a flower full of hope. கண்டிப்பா நீங்க இந்த செய்தி கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல. கிக்கியோ கேசலுக்கு பக்கத்துல ஹயாட்டே கெக்கோவோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது ஹயாட்டேவா? இத பத்தி போயிட்டு இருக்கு. என்னால நம்பவே முடியல. இது அந்த ஒரோச்சிமாரோட வேலையா தான் இருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா உண்மை தெரியாம நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. சவுண்ட் வில்லேஜஸ் இந்த ஸ்பைக் காபூட்டோவை தான் ஹயாட்டே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாரு. ஒரோச்சிமாரோ கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னா, யூனியன் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒரோச்சிமாரோ பின்னாடி போங்க. அது கண்டிப்பா நல்ல முடிவு கிடையாது. ஹான்கோவை நேரடியா சந்திச்சு இந்த எக்ஸாமை எக்காரணத்தை கொண்டும் கேன்சல் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இந்த ஷூனின் எக்ஸாம் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து நிஞ்சாஸ் வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஒராச்சிமாரோ பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஹிடன் லீஃப் வில்லேஜ் மேல அவனுக்கு பயங்கரமான ஒரு பகை இருக்கு. அவன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவன். தனி ஆளா இந்த கிராமத்தையே அவன் மொத்தமா அழிக்க முடியும். மற்ற கிராமத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா ஒராச்சிமாருவை அவங்க கூட சேர்த்துக்க ஆசைப்படுவாங்க. அவனை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. பண்ணிட்டாங்கடா, பண்ணிட்டாங்க. உண்மை என்னன்னா, இந்த அலன் ஸ்ட்ரீட்ங்கிற விஷயம் பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நடந்த கிரேட் நிஞ்சா வார்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல? பேசுனதெல்லாம் போதும். நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்படுது. வதந்திகளை நம்பி நம்ம பேசக்கூடாது. எல்லா கிராமத்துக்கும் ஆம்பு பிளாக் ஆப்ஸ் அனுப்பி வச்சிருக்கோம். உண்மை என்னன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவசரப்பட்டு நாம எதுவும் செஞ்சிட கூடாது. பின்னாடி இருக்க அந்த தாத்தா பாட்டி யாரு? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தான் பொறுமையா இருக்கணும். அது மட்டும் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் முழுசா நம்புறேன். கண்டுபிடிங்கயா சீக்கிரம். சரியான நேரம் வரும்போது ஹிடன் லீஃப் வில்லேஜோட முழு சக்தியையும் பயன்படுத்தி நம்ம எதிரியை நாம தாக்கலாம். போட்டோவாக அந்த போட்டோட கண்ணு எங்க போ, அவனை மட்டும்தான் பார்க்குறான். இன்னும் எழுந்துக்கவே இல்லைல்ல, அப்படியே தான் இருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேனா?
இந்த மார்க்கை பத்தி நீ கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவன் ஒத்துக்கலனாலும் நான் சாஸ்கேவை தடுத்திருக்கணும். என்ன யாரும் பார்க்க கூடாதா? ஆமா, யாரையும் அனுமதிக்க முடியாது. ஓ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. சாஸ்கே ஒன்னும் அந்த அளவுக்கு சீரியஸே இல்லையே. ஏன் அவனை யாரும் பார்க்க கூடாது? என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல எந்த தகவலையும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ போனால் நெகட்டிவ் ஏற்றிடுவார்னால தான். இங்க நின்னு வருத்தப்படுறதால எதுவுமே நடக்க போறது இல்ல. பூக்கள் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதை வாங்கிட்டு போறது? என்னது இவளா? ஓ சாக்குரா, உன்னை பார்க்கும்போது பாவமா இருக்கு. உனக்காக நீயே பூக்கள் வாங்கிட்டு போக வந்திருக்கியா? எனக்காக வரல. நான் யாருக்காக வாங்கினா உனக்கு என்ன? நீ இந்த கடையில இருப்பட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போகணும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு பூக்கள் கொண்டு போய் கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்ல ஐடியா கிடையாது. ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்கிட்டு போய் கொடுக்கலாமே. ஹாஸ்பிட்டலா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ சாஸ்கேவை மீட் பண்ண தானே போயிட்டு இருக்க? அம்மா எங்க இருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். இவ்வளோ வர போறா. என்ன ஆனாலும் சரி, சாஸ்கேவை முதல்ல நான் தான் போய் சந்திப்பேன். இது முன்னாடியே போக வேண்டியதானே? அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். சாக்கரா வெறுப்பேற்றணும். ஆமா தெரியல. நான் சாஸ்கேக்கு ஒரு ரெட் ரோஸ் கொண்டு போய் கொடுக்க போறேன். ஏன்னா ரோஸ் தான் அன்புடைய அடையாளம். ரெட் ரோஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. எல்லாம் வாங்குற நிலைமையிலயா இருக்கான். கொண்டு போய் சண்டை வேற. பனிக்காலத்துல கஷ்டப்பட்டு இயற்கையை எதிர்த்து வளர இந்த டேஃபடில் வாழ்க்கையில போராடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். கண்டிப்பா சாஸ்கேவும் டேஃபடில் மாதிரி அவன் நேரம் கிளம்பிட்டு இருக்க போறா. என்ன சாக்குரா கருத்தா பேசுத நினைப்பா? உன்கிட்ட தோக்க மாட்டேன்னு அப்பவே சொன்னல. என்னமோ பண்ணு. சரி, அந்த டேஃபடிலுக்கு காசு கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு 2 வேணும். 2ஆ? எதுக்கு? ஒண்ணு உன் காதுல வச்சுக்க போறியா? ஒன்னு சாஸ்கேவுக்கு, இன்னொன்னு ராக்லேக்கு. அப்பா அவனை பத்தி யோசிக்கிறாள். நீங்க காட்டுங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னும் கொஞ்சம் வேணும். நரோட்டோ. இதெல்லாம் பத்தாது, 10 கப் கொண்டு வா. நரோட்டோ வாய்ஸ் இல்லையே இவன். டேய் இதை வின் பண்ணலடா. இப்போ உனக்கு வாங்கி தராரு. ஒரு மனுஷனால இவ்ளோ சாப்பிட முடியுமா? நீங்க தான் 10 கப் கேட்டீங்களா? கொண்டு வந்துட்டீங்களா? அப்பா காலி பண்ணிட்டு தான் போ. இருக்குதா ஷிகமாரு? நீ கேட்டாலும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். கவலைப்படாத, நீயே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவாங்க? சாப்பிடதான் வரும். ஷிகமாரு, இப்படி சும்மா உட்கார்ந்து கதை அடிக்காம நீ ஃபைனல் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் எடுத்தா நல்லா இருக்கும்ல. ஒவ்வொரு நாளும் காலையில ஃபெயில் ஆயிட்டல பேசக்கூடாது. எடுத்துட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா ஆசுமா என்ன சும்மா விடுவாருன்னு நினைக்கிறேன். ஷிகமாரு மட்டும் ட்ரைனிங் எடுக்கல, ஜோஜியோ ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதானே ஃபெயில். எடுக்கிறான். என்ன? அப்படிதான் நீயும் களத்துல இறங்க போறியா? அம்மா, நான் அதுல கலந்துக்கிட்டா வேணுங்கிற அளவுக்கு பார்பிக்யூ சாப்பிடலாம். அதானே மாறிட்டியோன்னு பயந்துட்டேன். அட என்னப்பா இது? இந்த ஃபைனல் எக்ஸாம்ல கலந்துக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி எல்லாம் பேசாத. இந்த எக்ஸாம்ல கலந்துக்க உயிரை விட கூட நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த சென்சே சொல்றதுதான் சரி. அது மட்டும் இல்ல, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. நாய்க்கு ஒரு நாய் ரொம்பவே பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அதனால என்ன? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கையில தோத்து போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. போச்சுடா, இதை சொல்லியே எங்களை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்பா அந்த டீமை மேய்க்கிறதே ரொம்ப பெரிய வேலை போல. இது யாரா? இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் என்னோட சக்கரவை அதிகமா பயன்படுத்திட்டேன். ரெஜி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அப்பா ஹெவி ட்ரைனிங் எடுத்துனுக்குறாங்க. அப்பா எவ்வளோ போச்சு. என்னத்தா என்னமா பண்ற?
ஏதோ பிளான் போட்டுனுக்குறாங்களே. சுற்றி இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இவன் என்னடா நான் இன்னும் தவகளை குட்டியே வர வச்சுருக்கிறான். பாவம் அவனுக்கு தெரியல வேற. இல்லடா இவங்க வேற. சாஸ்கே விஷயாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? முக்கியமான விஷயம், அவர் இன்னுமே ரொம்ப பலவீனமா இருக்காரு. அவருக்கு ஓய்வு தேவை. 5 நிமிஷம் மட்டும்தான் நீங்க அவரை சந்திக்க முடியும். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அது போதும். சாஸ்கே, நான் உள்ள வரலாமா? உங்களை பார்க்க சில விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இல்ல சாஸ்கே, சாஸ்கே, ஐயோ சாஸ்கேயோட dress அதுக்குள்ளேயே போய் ஒழிஞ்சு. இப்படி நடக்கக்கூடாது. துணை இல்லாம சாஸ்கேவால நடக்கவே முடியாது. கபூட் எதனா பண்ணிட்டானா? தெரியலையே. ஓ சாஸ்கே எங்க போயிருப்பான்? கண்டிப்பா ஒரு நாள் அபார சக்தியை அடையிறதுக்காக அவன் என்ன தேடி வருவான். ஓ சாஸ்கே நீ எங்க போயிட்ட? கட்டாசி. ஓ இவர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரா? அடையிறது இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. ஒரு கையில் கண்டிஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு கையில் ஏறுறதே கண்டிஷன் சரியில்லையா? ம்? ஓபன். யாரா? சாஸ்கே. எப்படி இருக்கீங்க சென்சே? நல்லா ஆயிட்டான். நீ வந்துட்டியா? இப்ப என்ன பண்றது? சாஸ்கே எங்க இருக்காருன்றதை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். ஆனா உங்களுக்கு அவரை பத்தி தகவல் கிடைச்சா உடனே அதை எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ராக்லியையும் சந்திக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அவன் நிலைமையும் சாஸ்கே விட ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா பார்த்துட்டு வெளியில வந்தாகணும். லீ, நாங்க உள்ள வரலாமா? உங்களை சந்திக்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இல்லை இங்கேயும் ஷாக்கு. Oh no. எல்லாம் காண போறீங்க. எவனுமே ஹாஸ்பிட்டலில் படுக்க மாட்டேங்கிறான். ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டம். லீக்கு சுத்தமா எழுந்துக்க முடியாது. அங்க பாரு. ஓ நீ யாரா நீ? முடியாம பண்ணிட்டு இருக்கான். இதோ வந்துட்டேன். ஸோ உனக்கு கஷ்டமா இருக்கு பார்க்க. 200 புஷ்அப்ஸ் எடுக்கணுங்கிறது தான் டீல். அத பிடிக்க ஐயோ. முடியல. ஸ்குவாட்ஸ் பண்ணி ஆகணும். இவனுக்கு ரெஸ்ட் வேணும்டா. உன்னால முடியும் லே. 190. லீ, எதுக்காக உங்க ரூமை விட்டு வெளியில வந்தீங்க? போதும் நிறுத்துங்க. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? 191. லீ, என் பக்கத்துல வராதீங்க. ப்ளீஸ். நான் இத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எனக்கு 2 டேஃபடில்ஸ் வேணும். ஏன் ஒரு பூ எடுத்து உன் காதுல வச்சுக்க போறியா? ஒன்னு சாஸ்கேவுக்கு, இன்னொன்னு ராக்கலேக்கு. சாகுரா, லீனு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அவன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? லீக்கு என்னாச்சு? பலமான அடிகள் விழுந்திருக்கு. மோசமான நிலைமையில இருக்கான். இதுக்கு மேல அவனால கண்டிப்பா, அதாவது நெஞ்சாவா இனிமே அவனால வாழவே முடியாது. இந்த எனக்கு தெரியாது இல்லை. 195. அந்த ஜிராயா வந்து இவனுக்கு என்ன பண்ண நல்லா இருக்கும். 190.
ஸோ இப்போ மைண்டில் இப்போ அவங்களுக்கு நான் சலிச்சவன் இல்லைன்றது உறுதியாக இருக்கும். என்ன குறைச்சி எடை போடாதீங்க. என்னோட முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன். சரிதான், உன் மேல உனக்கு உண்டான நம்பிக்கை போயிடுச்சுன்னா வேற எதுவுமே உனக்கு உதவாது. ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு. ஸோ அடிபட்டு போகுது, நமக்கு பயமாக இருக்குது. ஒரு கையில் 200 புஷ்அப் எடுத்துனாராம். 199. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு பண்ணா போதும். இன்னும் ஒண்ணுதான். லீலி, உங்களுக்கு என்னாச்சு? 500 1000ன்னு பண்ணிட்டு இருந்தா. நான் போய் உடனே ஸ்ட்ரெச்சரை கொண்டு வர சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். யாருன்னா சீக்கிரமாக அவனுக்கு என்ன பண்ணுங்கயா, இவன் பார்க்கறதே கஷ்டமாகுது. ஏன் இன்னும் பசங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க? அதான் பசங்க. முயற்சிக்கு எல்லையே கிடையாதா? ஏன் அதை என்கிட்ட கேக்குற? நான் பையன் கிடையாதே. ஆமால, மன்னிச்சிரு. நருட்டோ, சாஸ்கே, இவன் எல்லாம் அதேதான். Shadow possession, Jut. Huh? அட கடவுளே, என்கிட்ட போதுமான அளவுக்கு சக்கரம் இல்ல. ஏய், ட்ரைனிங் அப்போ கூட ஒழிச்சிட்டு இருந்தா என்னடா பண்றது? உனக்கு என்னாச்சு ஷிகாமாரோ? உன்னோட சக்கரா எனர்ஜி குறைஞ்சு போச்சா? எனக்கு இதை சுத்தமா பிடிக்கல. கமான் ஜோஜி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சோம்பேறியாகிறானே, என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. இங்க ஒருத்த முடியாம கூட புஷ்அப் எடுத்துனுக்கிறான். என்ன பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வந்து அழகான ரோஸ் எப்படி வேஸ்டா போயிடுச்சு. ஆமா, என் டேஃபடிலும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடடா, வேலைக்காகாது போல. சாயந்தரமே ஆயிடுச்சு. இதுக்கு மேல காத்திருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் களைச்சு போயிருப்ப. பேசாம நாளைக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இது என்ன பண்ணியாடா? கொடுக்கணும் பெருசு. கமான் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு அது ஏதாவது பண்ணா தானே. அதை விட பயங்கரமா பசிக்கவும் செய்யுது. ஏன்னா காலையில இருந்து இங்க தானே இருக்கோம். ஆனா காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. பயிற்சி கொடுக்கறது எவ்வளவு களைப்பான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அடேங்கப்பா, ஒரு முறை தானே சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அழகான ஜுட்சு. பாவம் பையன். இவருக்கு வேற மணிக்கு ஒரு முறை. என்னது அவ்வளவுதானா? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுத்த ட்ரைனிங்க்கு அவ்வளோதான். ஏற்கனவே நிறைய தடவை பண்ணிட்டேன். நான் சமனிங் ஜுட்சு செய்யறதுக்கு தான் பழகணும். ஓகே ஓகே ஓகே, நான் சொன்னா கேட்க மாட்டேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. பிரமாதம். இப்போ பாருங்க, சமனிங் ஜுட்சு. பண்ணிடுறா. நான் கலக்கிட்டேன். நான் எதுக்காக என் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐயோ, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அவன் கால் முளைச்சிருக்கு. டேய், இது எப்படா கை முளைச்சு எப்படா பேசாரு? அவ்வளோ பெருசு வரணும். கூட இருக்கு. பிரமாதம். அதுக்கு கை கால் மூளைலாம் இருந்திருந்தா அதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். இத பாருங்க, நீங்க என்ன ரொம்ப குறைச்சு எடை போடுறீங்க. நான் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பயிற்சி கொடுங்க. சிராயவே அள வச்சிட்டான். மகிழ்ச்சி. இன்னைக்கு எபிசோட் நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வில்லேஜுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு 2-3 நாளாக இவங்க 2 பேர் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்க அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு சாக்குறாவே ஏதோ பல வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கே, சிம்ரன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ராக்லி தாங்க, அது இன்னமும் அது மனசே கேட்கல. அவன் இப்பயும் பாருங்களேன், இவ்வளோ அடிபட்டுருக்கு, முடியல, ரெஸ்ட் ஏறானா, அப்பயும் போயிட்டு இல்லை நான் விட மாட்டேன்ட்டு அந்த என்ன சொல்கிறது, காய் அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு. அவன் பேக் போகிறதாவே இல்லை.
இப்போ அந்த விஷயத்த வேற சொன்னாங்களா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல. இனிமேல் நீ சொல்லியிருக்க வந்து மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா என்னத்துக்கு அவ்வளோதான். ஸோ அவன் விடாமுயற்சியில் அப்படியே தான் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜிராயா கொஞ்சம் அந்த சைடும் கொஞ்சம் அவனை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. ராக்லி வந்து வருத்திக்கிறது நமக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ரொம்ப நமக்கே ஏதோ நான் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்சு அவன் எப்படி இருக்க போகிறான்றதே தெரியல. அதான் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ சாஸ்கேவும் பார்த்தீங்கன்னா எழுந்து வந்துட்டான். அவனால முடியாமல் இருந்துச்சு. பட் இதை வந்துட்டு அவனும் கக்காஷியை தேடிட்டு அவ்வளோதான் அவனும் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். நருட்டோ ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இப்போதான் அவர் வந்து தவக்கலை 2 கால் முளைக்கிற அளவுக்கு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் அவ்வளோதான் ட்ரைனிங் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ லீ நன்சன் மீதி எல்லாருமே இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறது, லீ மட்டும் விடாமுயற்சியாக இருந்தான். அவன் இப்படி படுத்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது அப்படின்ட்டு தெரில. இந்த கேரக்டர் மட்டும் ஏன் அப்படி போட்டு அதை டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே பயங்கர ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் காராட்டி மட்டும் ஒரு ஒரு பிளானிங்ல போயின்னு இருக்கு சைலண்டா. அது என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஆமாம், அதேமாதிரி வில்லேஜையும் இப்போது அந்த ஒரு டெத் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு தான் இருக்காங்கன்னா இவங்க அந்த எக்ஸாம் நடத்துறதுல குறியாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் அது கேன்சல் ஆகக்கூடாதுன்றதுல ஒக்காகே ரொம்ப முடிவாக இருக்காரு. அண்ட் ஒக்காக பின்னாடி இப்போ 2 பெரியவங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியல. இவருக்கும் மேலே அவங்களா என்னன்றது தெரியல. அது புதுசாக இருந்தது. அதை பற்றி யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லிடாதீங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நடக்குதுன்ட்டு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.